ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் காசு இருந்தாலே போதும், இன்னைக்கு நான் காமிச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கலாம். ஏன்னா தங்கம் விற்கிற விலைக்கு நம்ம பெரிய பெரிய வீடியோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப கவலையாயிடும். பட் இன்னைக்கு நிறைய 2 கிராமில் செயின்ஸ் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எடுத்த அன்னைக்கு ஜுவல்லோட ரேட் பார்த்தீங்கன்னா பர் கிராம் 6100 கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ், அதாவது ஒரு 80% கலெக்ஷன் 2 and 3 கிராம் செயின்ஸ் தான். அந்த 3 கிராம் 2 கிராம் செயினுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலாக நான் 2 கிராம் 3 கிராம்லாம் செயின் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் சரடு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நானே பார்க்காத நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த முறுக்கு செயினே ஹாலோவா கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 கிராம் அந்த மாதிரி வருது. ஸோ வீடியோ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ சரவணா ஸ்டோர் எலைட் தாம்பரம் அங்கே எடுத்த வீடியோ தான். கடையோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 கிராம் தான். ஆனால் அதுலேயே ரோடியம் கோட்டிங்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நான் கண்டினியூவாக கிராம் உங்களுக்கு போடலை, அதாவது எந்த இடத்துல கிராம் மாறுதோ அது மட்டும் போட்டிருக்கேன். இது 4 கிராமில் 12% வேஸ்டேஜில் வர கலெக்ஷன். இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறது ஒரு சைடு ரெகுலர் கோல்டோட கலரும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரோடியம் கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டாக மாற்றி கூட போட்டுக்கலாம். இதை ரஃப்பாக நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு ஜீன் போடுறீங்க, எனக்கு இது மாதிரி லைட் வெயிட் செயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இந்த 2 கிராம் செயின்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 கிராம் செயின்லாம் ஓரளவுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இது நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு தாராளமாக போட்டுக்கலாம். நான் கூட 2 கிராமுக்கு செயின் அப்படின்னோடனே குழந்தைங்க போடுறதா பெரியவங்க போட முடியாதா அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இது பெரியவங்களும் போடுற ஒரு ஷார்ட் செயின் தான். நம்மளோட ரெகுலராக 4 பவுன் செயின், 3 பவுன் செயின், 1 பவுன் செயினில் என்னெல்லாம் டிசைன் இருக்குமோ அது எல்லாமே இந்த 4 கிராமில் உங்களுக்கு இருக்குது. வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12% தான் வருது. அந்த 2 கிராம் 3 கிராம்க்கெல்லாம் 8%ல் கூட இருக்குது. ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா 4 கிராம் தான். எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அதில் நிறைய குட்டி குட்டியாக டாலர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராமில் 2 டிசைன் மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 4 கிராம் வருது, 12% வேஸ்டேஜ் வருது. நிறைய இருக்குது. ராஜ்கோட் டைப்பு, சரடு டைப்பு, அப்புறம் கோல்டு பாஷா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரில் சொல்லுவாங்க. ஸோ கரப் சுந்தரி, இந்த மாதிரி பால் செயின், கட்டிங் செயின், பாக்ஸ் செயின், அந்த கோதுமை செயின், அப்புறம் கம்பி செயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியுமே இருக்குது. இந்த நான் காமிச்சிட்ருக்கல இது ஆலோவாக இருக்கும் உங்களுக்கு உள்ள. ஸோ இந்த ஒரு சிம்பிள் செயின் பார்த்தீங்கன்னாக்கா அதோட டாலர் மட்டும் உங்களுக்கு நியர்பை 1 கிராம் கிட்ட வந்துடும். ஸோ செயின் பேலன்ஸ் கிராம் அந்த 3 கிராம்லாம் செயினில் போய்டும். ரொம்ப சரடு மாதிரி கழுத்தில் போட்டிருக்கிறதே தெரியாது, அந்த டாலர் மட்டும்தான் தெரியும். எகெயின் 2 கிராம் தான். நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம 2 கிராமில் பார்த்தோன்னா ஓரளவுக்கு 10% வேஸ்டேஜ் 12%ல் இருக்கும். இது 2 கிராம்லேயே 8% வேஸ்டேஜில் இருக்கிற முறுக்கு செயின், நீட்டு செயின், சரடு செயின், கோதுமை செயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்குறோம். இந்த கலெக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி அந்த பால் கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கு ரோடியம் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்குமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ எனக்கு டைம் இல்லை, அதனால நான் உங்களுக்கு எல்லாமே வியர் பண்ணவும் இல்லை இந்த வீடியோவில். இது ஒரு ரெகுலரான ஒரு செயின். ஸோ அதை நான் ஒரு பொம்மையில் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு காமிச்சேன். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த செயின். நம்ம போட்டுருக்கப்பே கண்டிப்பாக எங்கே வாங்கினேன், இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதவங்க இருக்கவே முடியாது. இது ஒரு டான்ஸிங் கேர்ள் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு செயின் தான். அதோட கால்லேருந்து அதோட உடம்பு வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா மூமெண்ட்லேயே இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி மூவ் ஆகும்.
ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப யூனிக்காகவுமே இருந்தது. இதே மாதிரி சில ஃப்ரூட்ஸோட கலெக்ஷன், அப்புறம் நம்மளோட நேம் வந்து ஃபஸ்ட் லெட்ரு ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிற மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா இருந்தது. இந்த ஸ்டார் செயினுமே நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல, அதுலேயே இது வந்து ஸ்டார் வந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பூ வந்த மாதிரி காமிச்சிருந்தேன். ஸோ இந்த ஸ்டார் செயின் வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 5 to 6 கிராம் வந்து வருது. இது வந்து பிளாக் ஸ்டோன் கிடையாது, சஃபயர் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக ப்ளூ. நானுமே வந்து பார்த்துட்டு என்ன பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இது ஒரு டார்க் ப்ளூவில் இருக்கிற ஒரு செயின். ஸோ 6 கிராம் கிட்ட உங்களுக்கு வந்து வருது. ஸோ இதெல்லாமே 6 கிராம், 6.5 கிராம், 6.7 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிறது. இதை தாராளமாக நம்ம வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். இதில் நிறைய ரோடியம் கோட்டிங் கொடுத்தா மாதிரியும், ராஜ்கோட் பால்ஸ் இருக்கிற மாதிரியும், உங்களுக்கு ஹேலோ டைப்லேயும் பாக்ஸ் டைப்லேயும் நிறைய கலெக்ஷன் இருந்தது. அதில் இது ரொம்ப யூனிக்காக இருந்தது. ரெகுலர் ராஜ்கோட் பால் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பென்டகன் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர் எலைட்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா பிளேலிஸ்ட்டில் சரவணா ஸ்டோர் எலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபே இருக்கும், அதில் செக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோமோ அந்த எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் இந்த தாம்பரம்லேயும் சரி டி நகர்லேயுமே சரி பெரிய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. ஸோ நம்மளோட வெஹிக்கிள்லாம் நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் போட்டது வந்து அவங்கக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 3 நாளில் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வேறு ஏதாவது உங்களோட நேமில் வந்து சொன்னீங்கன்னா 10 days வரைக்கும் ஆர்டர் அகெயின்ஸ்ட் ஆர்டருமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இதில் இல்லை, இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்க ஏதாவது ஒரு கலெக்ஷன் ஸ்டாக் இல்லை அப்படின்னா கூட ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமோட ரேட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற கடையோட கம்பேர் பண்ணுறப்ப, அதனால பார்கெயின் ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றுலையுமே வந்து போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் நான் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. 8 புடி செயின் வந்து ஜஸ்ட்டு 8 கிராமில் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் கூட ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வந்து வந்துடும். இது வந்து ராஜ்கோட் டைப்பில் இருக்கிற ஒரு லைட் வெயிட் இருக்கிறதுலே ராஜ்கோட்டில் ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். இது வந்து 6 கிராமும் உங்களுக்கு 8% வேஸ்டேஜும் வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் 6.1, 6.5, 6.3 அந்த மாதிரி கிராமில் இருக்கிறது. இதில் வந்து உங்களுக்கு முறுக்கு செயின், சரடு செயின், கொடி செயின் அப்படின்னு சொல்லிட்டு பட்டை செயின் அப்படின்னு சொல்லி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது வந்து டிஸ்கோ செயின் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி சிங்கிள் பால் கொடுக்குற மாதிரி நம்ம முகப்பு செயினில் இருக்கும்ல அந்த மாதிரி சிங்கிள் பால் கொடுக்குற மாதிரியுமே செயின்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் 2 டிசைன் வரும் ஒரே செயின்லேயே, அந்த மாதிரி கலெக்ஷன். இதெல்லாம் ஜென்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கிற கலெக்ஷன், ஒரு மாதிரி கம்பி கம்பியாக வந்த டிசைன்ஸு. ஸோ ஜென்ஸ் வந்து நிறைய போட்டுக்குவாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு. ஸோ இந்த ஒரு கோதுமையை தட்டையாக வச்சா மாதிரி இருக்கிற ஒரு டிசைன் தான் இது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 20 பவுண்டில் கூட இருக்குது. அதையே பார்த்தீங்கன்னாக்கா 6 கிராம்லேயும் வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு ரிங் பால் செயின் மாதிரி இருக்கும், ரிங்காக இருக்கும். அதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பால்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.